நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர். அவரின் மேல் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆதலால் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவர் உங்களை நடத்தி செல்லுவார். இன்றைய நாளிலே உங்களுக்காய் நான் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 38வது அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இந்த உலகத்திலே காணப்பட்டார். இந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருந்தது. அவரை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு தேவ மனிதன் கொண்டு வந்து சொன்னான். நீர் மரித்து போவீர், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்னார். அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு இந்த எசேக்கியா என்கிற ராஜா சுவர்புறமாக திரும்பி அவர் ஆண்டவரை நோக்கி அழுது கதற ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணினார், விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தார். இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா என்கிற தேவ மனிதன் அவருக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வீட்டை நோக்கி போகும்படி புறப்பட்டு சென்றார். எசேக்கியா ராஜாவினுடைய அந்த அரண்மனை கதவை அவர் தாண்ட முதல் ஆண்டவர் அவருக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். நீ போய் எசேக்கியாவிடம் சொல்லு, இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லு என்று சொல்லி அனுப்பினார். பாருங்கள் பிரியமானவர்களே, அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்திருந்தது. அந்த வியாதி நிமித்தம் அவர் மரித்து விடக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. அது கேன்சர் வியாதி என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வியாதியினால மரணத்துக்கு சமயமாயிருந்த அந்த மனிதனை பார்த்து, அதாவது அந்த ராஜாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ இந்த வியாதி நீங்கி பிழைப்பாய், இந்த மரணத்துக்குள்ளே நீ போவதில்லை, இன்னும் 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டி தருகிறேன். நீ என்னை நோக்கி அழுதாய் அல்லவா, அந்த கண்ணீரை கண்டேன். நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாய் அல்லவா, அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆதலால் உனக்கு நான் நல்ல சுகத்தை தருகிறேன் என்று சொல்லி 15 ஆண்டுகளை அவர் கூட்டி கொடுத்தார். நாட்கள் கடந்தது. அவருடைய வாழ்க்கையிலே 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. அவர் மனாசே 12 வயதிலே ராஜாவானார் என்றதை பார்க்கிறோம். இந்த காலத்துக்குள்ளே அவர் பிறந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த மனாசே எசேக்கியா ராஜா மரித்த பிற்பாடு ராஜாவானான் என்ற வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்ணீரை பாருங்க. இந்த ராஜாவிடம் தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டு அந்த தீர்க்கதரிசி வாசலை கடக்கிறதுக்கு இடையில நேரம் ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷம்தான் இந்த தீர்க்கதரிசி நடந்து போயிருப்பார். அதுக்கு இடையில இந்த ராஜாவினுடைய ஜெபமானது, இந்த அழுகையானது, இந்த கண்ணீரின் ஜெபமானது, இந்த விண்ணப்ப ஜெபமானது ஆண்டவர் கேட்டு அந்த மரண படுக்கையை தேவன் தான் சொன்ன வார்த்தையை மாற்றி எசேக்கியா விரும்பி கேட்டபடி ஆண்டுகளையும் வருஷத்தையும் ஜீவனையும் கூட்டி கொடுத்து அவனுக்கு சுகத்தையும் கொடுத்து ஒரு குமாரனையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து எதெல்லாம் எனக்கு இல்லை என்று சொல்லி தவிக்கிறீர்களோ, கதறுகிறீர்களோ, உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களோட கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு நாட்களில் கூட்டி தர வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை மருத்துவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீங்க இன்னும் கொஞ்ச நாட்களில் மரித்து விடலாம் என்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எசேக்கியா ராஜாக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தது போல உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கூட்டி கொடுக்க இன்றும் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று. ஆதலால் பிரியமானவர்களே, அந்த எசேக்கியா ராஜா சுவர்புறமா திரும்பினார் என்பதனுடைய அர்த்தம் எந்த மனிதனையும் பார்க்க விரும்பவில்லை, எந்த ஊழியக்காரனிடமும் பேச விரும்பவில்லை. அவர் ஒரே முடிவெடுத்தார், தேவனை மாத்திரம் பார்ப்போம், அவரிடம் மாத்திரம் கேட்போம், அவர் என் ஆயுசு நாட்களை கூட்டி தருவார், நான் மரிப்பதில்லை, நான் பிழைப்பேன், எனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், என் கண்ணீரை காண்பார், என் விண்ணப்பத்தை கேட்பார் என்று சொல்லி அவர் ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைத்து ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவருக்கு அப்படி அருளினார். இன்றைய நாளில் வியாதி படுக்கையில, குடும்ப பிரச்சனையில, பலவிதமான போராட்டங்களை தத்தளித்து தவித்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஏன் நீங்க
இசைக்கியா ராஜா உடைய வீட்டிலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய வாசல் வரைக்கும் போய் திரும்பி வர்றதுக்கு இடையில ஒரு 5-10 நிமிஷம் இடைவெளிக்குள்ள இசைக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர், ஏன் உங்களுடைய ஜெபத்தை கேட்க முடியாது? நிச்சயமா உங்களுடைய கண்ணீரை இயேசு காண்கிறார். நிச்சயமா கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். உங்களோட வாழ்க்கையை இயேசு மாற்றுவார். உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாய் சுகமாக்குவார். நிச்சயமாய் நீங்க இழந்தவைகளை ஆண்டவர் சரி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆதலால் ஆண்டவர் நோக்கி உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஏறெடுங்கள். நிச்சயமாய் அவர் பதில் தருவார். சோர்ந்து போகாதிருங்கள். துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்றும் உண்மையாய் நிலைத்திருக்கிறது. இந்த வானம் பூமி ஒளிந்து போனால் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை பிரியமானவர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள ஆண்டவரை நோக்கி அழுது கெஞ்சி பாருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கின்ற வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பீராக. ஆண்டவரே, மரண படுக்கையில இருந்த இசைக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தது போல இன்றெல்லாம் யாரு வியாதி படுக்கையில இருக்கிறார்கள், இனி வாழ முடியாது, மரித்து விடுவார்கள் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரே அழுது கதறுகிறார்களோ, அவர்களுக்காய் பிறர் அழுகிறார்களோ, சொந்தங்கள் உறவினர்கள் அழலாம், துக்கப்படலாம். இதோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவை உம்மை நோக்கி அழுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். இசைக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியாய் இவருடைய வாழ்க்கையிலேயும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பீராக. ஆண்டவரே, அவருடைய சரீரத்தை சுகமாக்குவீராக. மருத்துவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அற்புதங்களை இயேசு செய்வீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாவதாக. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், வாதைகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. இயேசுவின் இரத்தத்தை அந்த வாதைகள் மேல தெளிக்கிறேன். ஒரு அற்புதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால அது நடப்பதாக. இயேசுவே, எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசு உங்களை சுகமாக்கி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.